தற்காலிகமாக தற்பொழுது இரட்டை சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டது. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக தற்காலிக தீர்ப்பு. உறுதியாக எங்கள் தொண்டர்கள் பூரம் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள். நாங்கள் உரிமை கோர முடியும். அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம். எங்களுக்கு தான் தருவார். நாங்கள் தான் இரட்டை சின்னத்தில் இருக்கோம். என்னுடைய பார்வையில் அதிமுக இந்த தேர்தலில் அவர்களால் ஒன்றும் பெருசாக சாதித்திட முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. 24 பொறுத்தவரை பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு எப்படி அமைய போகுதுன்னு பிப்ரவரி கடைசி வரைக்கும் டைம் இருக்கு. மெகா கூட்டணியா எப்படி இருக்கும், காலம் இருக்கு, பதில் சொல்றாங்கண்ணா. நீங்கள் இங்கே தான் இருக்க போறீங்க, நான் இங்கே தான் இருக்க போறேன். எத்தனை தொகுதியில் போட்டிடுறோம் அப்படின்னு இன்னைக்கு யாருக்குமே தெரியாதுங்கண்ணா. இன்னைக்கு 39 தொகுதியிலையும் ஏற்றம் தாழ்வு பார்க்காம எல்லா இடத்துலையும் வேலை செய்யணும். வணக்கம், இது கேள்வி களம். திடீரென்று தேர்தல் பணிகள் எல்லா முனைகளிலும் வேகம் பிடித்திருக்கின்றன. சமீப காலமாக அமைதியாக இருந்து வந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், அதிமுக எங்களுடையதுதான், இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் சொந்தம், டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் தனக்கு அதற்கான அதிகாரத்தை வழங்கிவிட்டார்கள், பாஜகவோடு தான் கூட்டணி என்று பகிரங்கமாக சொல்வதோடு அதிமுகவில் 2 கோடி தொண்டர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து பகடி செய்திருக்கிறார். திடீரென்று பல்வேறு தேர்தல் பணிக்குழுக்களை பாஜக அமைத்திருக்கிறது. மக்களிடம் கருத்து கேட்டு வாக்குறுதிகளுக்கு தருவதற்காக திமுகவும் அதிமுகவும் பயணம் செய்கிறார்கள். அதிமுகவுக்கு நெருக்கடி தருவதற்காக ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்கள் தங்கள் பக்கம் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னென்ன தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறார்கள் என்பதாக ஒரு செய்தி கசிய விடப்பட்டிருக்கிறது. இது யாருக்கான எச்சரிக்கை என்பது ஒன்று. தேர்தல் பணிகளில் யாருக்கு இப்போது நெருக்கடி அதிகரித்திருக்கிறது, எந்த திசையில் இது போகப் போகிறது என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி, பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது, திரு இந்திரகுமார் தேரடி, இவரோடு வழக்கறிஞர் திரு ராமசாமி மையப்பன். அனைவருக்கும் வணக்கம். யாருக்கான நெருக்கடி அப்படின்றத நான் முதல்ல ஒரு பத்திரிகையாளர் பார்வையை கேட்டுடுறேன். ஷபீர், திடீர்னு ஓபிஎஸ் அதிரடி காட்டதும் ஒரு வேகம் திடீர்னு பிஜேபி தரப்பிலிருந்து வர்றதும் யாருக்கான நெருக்கடி, அல்லது ரொம்ப சீரியஸாக இந்த எலெக்ஷன் எடுத்துகிட்டு இறங்கிட்டாங்களா? எப்பெல்லாம் பாஜகவால் வெளிப்படையாக எந்த விஷயத்தையும் பேச முடியாதோ அந்த விஷயங்களை எல்லாம் ஓபிஎஸ்ஐ வைத்து பேச வைப்பார்கள். அதுதான் பாஜக சமீப காலமாக கடைபிடித்து வரும் ஒரு ட்ரெண்டு. பாஜகவுடைய கருத்து என்ன அப்படின்றது பாஜக தலைவரே இங்கே பேச முடியாத ஒரு சூழல். ஏன்னா பாஜக தலைவருக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டெல்லியிலேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூட்டணி குறித்து வாயை திறக்க வேண்டாம், நீங்கள் கூட்டணி குறித்து எந்த விவாதத்திலையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது, கூட்டணி சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் டெல்லி தலைமை தீர்மானிக்கும், டெல்லி தலைமை பார்த்துக்கும், அதனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வேலைகளை பாருங்க, கூட்டணி குறித்தெல்லாம் எந்த விதமான தகவலும் பேச வேண்டாம். சரி, பிஜேபி அண்ணாமலைக்கு வாய்ப்பூட்டு போட்டாங்க. ஆனால் அவர் ஏசி சண்முகத்தை வேட்பாளர்னு நேற்று அறிவிச்சதா செய்தி வருது வேலூரில். இல்லை, அதான் உங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு பேசுவார். பட் முன்ன அதிமுகவை கடுமையாக விமர்சித்தது போல, அதிமுகவுடைய தலைவர்களை விமர்சித்தது போலலாம் அண்ணாமலையால் இப்போ பேச முடியாது அப்படின்றது தான். பாஜகவுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, எப்படியாச்சும் அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதா அவங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் அப்படின்றது திரைமறைவில் நடந்துட்டு இருக்கு. பட் என்னன்னா, அதிமுக இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தலைமை இபிஎஸ் அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின பிரதமர், நன்றி தெரிவிச்சு பேசுற பிரதமர் 360 சீட்ல பிஜேபியே ஜெயிக்குங்கிறாரு. அவங்களுக்கு எதற்கு கூட்டணி? 360 சீட்ல பிஜேபியே ஜெயிக்கும், எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க பார்வையாளர் மாடத்தில் உட்காரணும்ன்றாரு. இல்ல, அதான் அப்புறம் ஏன் அவ்வளவு இன்னைக்கு ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரொம்ப உச்சத்துல போய் அவர் பேசியிருக்காரு. எதிர்கட்சிகள்லாம் தேர்தலை சந்திப்பதற்கே அவங்க பயப்படுறாங்க அப்படின்ற ரொம்ப கடுமையான ஒரு தாக்குதல். அதாவது இதுலேருந்து ஒரு கிளியர் விஷயம் என்ன தெரியுதுன்னா, பாஜக
இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை எல்லாம் வந்து எப்படியாச்சும் பலவீனப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறது. அது டெல்லியில மட்டும் கிடையாது, தமிழகத்திலும் அதே திட்டம்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் மற்ற கூட்டணிகளை எல்லாம் வந்து ஒன்னா சேர்த்துட்டு அதிமுகவை ஓரங்கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில பாஜக தீவிரமா ஈடுபட்டிருக்கு. அதற்கு தான் உடந்தையாக ஓபிஎஸ் மற்றவர்கள் எல்லாம் வந்து கூட சேர்த்துக்கிறாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து இவ்வளவு தெளிவா பேசுவதற்கான காரணம் என்ன? நீங்க இதே மாதிரி பேசிட்டே இருங்க. ஏடிஎம்கேல இருந்து அவரை நீக்கிடுவாங்க, ஒருங்கிணைப்பாளரா இருந்தவரை நீக்கிடுவாங்க, இரட்டை தலைமைன்றதுல இருந்து அவர் போயிடுவாரு. வெளியில போயிட்டு அவர் எந்த கிளைமே பண்ணாம விட்டுருவாரா? பிஜேபி சப்போர்ட் பண்றாங்க, பண்ணல, தனக்கான ஒரு அரசியல் இடத்துக்கு ஒரு அரசியல்வாதி வந்து போராடத்தானே செய்வாரு. தேர்தல் வரும்போது தானே ஆக்டிவ் ஆவாங்க. இல்ல அதுதான் ஓபிஎஸ் உடைய திட்டம். ஓபிஎஸ் உடைய திட்டம் இப்ப என்னன்னா, பாஜக என்ன விஷயங்களை எல்லாம் மறைமுகமாக சொல்ல நினைக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அப்படின்றது தான் வந்து ஓபிஎஸ் உடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதை தான் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்ன? இப்போ ஓபிஎஸ் இந்த கூட்டணி குறித்தான விஷயங்கள் எல்லாம் ஓபிஎஸ்க்கு என்ன வந்து கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லுங்க. அதிமுக மீது அவருக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் உடைய நிலைமை அப்படின்றது எங்களுக்கு தான் பேசுற தைரியம் எங்க சார் வருது? அவருக்கு வந்து அதிமுகவோட கரவேஷ்டி கட்டுறதுக்கே அவருக்கு ரைட்ஸ் இல்ல. அவருக்கு வந்து கட்சி கொடியை காரில் பயன்படுத்துறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனா அவர் வந்து ரெட்டையில நான் எனக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்றாருன்னா அது யாரை மிரட்டுறார்? அந்த மிரட்டலுக்கு என்ன அர்த்தம்? யாராவது அதை சீரியஸா எடுத்துப்பாங்களா என்ன? இல்ல அதுதான் நீங்க வந்து அதுதான் பாஜகவுடைய வாய்ஸா அவர் பேசுறாரு. பாஜக எந்த விஷயங்களை எல்லாம் பேச வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த விஷயத்த ஓபிஎஸ் பேசுறாரு. இப்ப பாஜகவால் அப்படி பேச முடியாது. நீங்க வரீங்களா இல்ல ரெட்டை இலையை முடக்கிட்டா அப்படின்னு பேசுனாங்கன்னா அந்த விரிசல் என்பது இன்னும் பெருசாயிரும். அதனால முடக்கிறது ரெட்டை இலையை வந்து நீங்க அதாவது ஓபிஎஸ் ஒரு துருப்பு சீட்டா வச்சு அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இல்ல ஓபிஎஸ் ஒரு துருப்பு சீட்டா வச்சு அதிமுக தலைமைக்கு நெருக்கடி தர்றாங்க. நீங்க வந்து பணிந்து வரவில்லை என்றால் ரெட்டையிலே கூட முடக்குவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னாலும் ஏடிஎம்கே அதை பொருட்படுத்தினது மாதிரியே தெரியல. அது சார்ந்து பேசலாம். திரு தமிழ்மணி, உங்க கோணம் இதுல? சார், நீங்க கேட்ட கேள்விகளுக்கு, சகோதரர் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு 3-4 விஷயம். 1967 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியல். எனக்கு 50% தான், உங்களுக்கு ஒரு 75 அந்த பத்திரிகை துறை தெரியும். எந்த அகில இந்திய கட்சியாவது இப்படி ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு பொதுக்குழுல தீர்மானம் போட்டு அந்த கட்சி மாநில கட்சி சொல்லிட்டு ஜெயக்குமார் போன்றவர்கள் ஏனையவர்கள் தினமும் சொல்லியிருக்கிற போது இல்லை நீ ஏன் கூட வா, இல்லை நீ ஏன் கூட வா, ஏன் கூட வா, நீ வேணும் நீ வேணும், நீ இல்லாமல் எனக்கு காதலன் காதலியா இது, எனக்கு வாழ்க்கை இல்லாமல் நீ இல்லாமல் என் வாழ்வில்லைன்னு சொல்லிட்டு வருது. தொடர்ந்து ஒரு மத்திய அமைச்சர் அன்னைக்கே சொன்னாங்க உங்ககிட்ட, ஏர் இஸ் பிரெக்னென்ட், அவர் பயன்படுத்தல ஆங்கில வார்த்தை. அடுத்து ஒருத்தர் கற்பினார் பையனை தூது அனுப்புகிறாங்க, நீ போய் எப்படியா பேசு, எல்லா பத்திரிகையிலும் இருக்குது. அவர் தூது வந்தாருங்கிறது இல்லை, அவரே சொல்கிறாரு எதிரி பலமாக இருக்காங்க, நீங்கள் எதிரியை வீழ்த்தணும்னா நாமெல்லாம் ஒன்றா தான் இருக்கணும் வாங்க, அதுதான் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. இல்லை, அதான் அவர் தூது அனுப்பிச்சாங்க, நான் முடிக்கிறேன், தூது அனுப்பிச்சாங்க. இப்படி ஒவ்வொன்று இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி இவரை ஒரு வாய்ப்பூட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவரை பதமாக ஓட்டு, அவர் ஏசி சண்முகத்தை கேண்டிடேட்டாக போடுறதுனால யாருக்கு லாபம் இல்லை, யாருக்கு நன்மை இல்லை நஷ்டம் வந்துட போது ஒன்றும் இல்லை. ஒரு கதாநாயகன் பேரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருந்தால் அவன் டைரக்டர் ப்ரொடியூசர். ஒரு காமெடியான சைடு சீனில் ஒரு அனுப்பணும்னு சொன்னால் அது அவன் டைரக்டரும் இல்லை ப்ரொடியூசரும் இல்லை, இருந்துட்டு போகிறாரு, தப்பு இல்லை. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த தமிழனுக்கும் ஏமா என் கூட வா என் கூட மிரட்டுறாங்க நான் ஒத்துக்கிறேன், இல்லவே இல்லை. யார் தோக்குற நிலைமையில் இருந்த ஒரு கட்சி ப்ரெஷர் கொடுத்தா கூட புரிஞ்சுது. கிட்டத்தட்ட எல்லாருமே அவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டருங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு 98% பேர் அதில் சந்தேகம் இல்லை. எனக்கே அதில் ஒரு சந்தேகம் இருக்குது சார். இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, பிஜேபிக்கு 370 சீட் வந்துடும், என்டிஏ 400 சீட்டை தாண்டி மேலே போயிடும், இன்றைக்கி எதிர்க்கட்சி வரிசையில் உட்காந்துருக்கிற கொஞ்சம் பேர் இருக்கீங்கள, நீங்களாம் இனிமேல் வந்து பார்லிமெண்ட் வந்தால் பார்வையாளர் மாடத்தில் உட்காரணும்னு பேசுகிறாரு. அது வந்து அவரோட தன்னம்பிக்கையை காட்டுதா அல்லது ஆணவத்தை
காட்டுதா அப்படின்னு நமக்கு தெரியல. கைதட்டல் வாங்கணும்னு ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஆசைப்படுறான் சார். இல்லை சார், நாடாளுமன்ற கூட்டம்ன்றது வந்து நாடாளுமன்றம் 2 அவைகளுக்கான 2 மக்களுக்கானது, எதிர்க்கட்சிகளுக்கானது. ஆளுங்கட்சிக்கு மட்டும் இல்லை, அது ஒரு மேடை பிரசங்கமான இடமும் இல்லை. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது உட்கார்ந்து கேட்கணும், இடைமறிக்கணும், உங்கள் டேர்னில் வந்து நீங்கள் பேசணும், இதெல்லாம் இருக்குது. அந்த பாரம்பரியம் விடுவோம். இப்போ வந்து நீங்களே 370 சீட்டு ஜெயிச்சிட முடியும்னா எதற்காக நிதிஷ்குமாரை போனவரை வந்து திரும்ப கூப்பிட்டு வந்து பேச்சப் பண்ணுறீங்க? எதற்காக அதிமுக நிதிஷ்குமார் 4 நாளாச்சு வந்து இப்போதான் 370 சொல்கிறார், அவரு வாயை திறந்து. ஸோ நிதிஷ் வந்த பிறகு தான் 370 நீங்கள் அரித்மெட்டிக்கு எடுத்துக்கணும். அதுதான் கரெக்ட் அப்ரோச். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 4 நாளைக்கு முந்தி வந்தது, இன்னைக்கு 370 சொல்கிறாரு. அதனால் அது ஒன்றும் தவறு அல்ல. தட்சிந்தி இந்த ஒரு 3 காரணம் நான் சொல்கிறேன். ஒரு வேளை 2 கோடி இருக்கா எனக்கு தெரியாது. இபிஎஸ் ராமர் கோயிலை திறந்தாலும் நிதிஷ் வந்தால் தான் உங்களுக்கு 370 சார். 10 கோட்டில் தோக்கலாம்ல சார் பீகாரில். யார் சார் தப்புன்னு சொல்ல முடியும்? 10 சீட்டு 10 போச்சுன்னா 360 சார். தமிழ்நாட்டில் ஜெயிக்க எவ்வளோ ஓட்டு வேணும் சார்? 234 ஓட்டு டிஃபரன்ஸ் இருந்தால், ஒவ்வொரு தொகுதியிலும் 1 ஓட்டு டிஃபரன்ஸ் இருந்தால், எந்த கட்சியாக இருந்தாலும் செகண்ட் அண்ட் ஃபஸ்ட் ரேங்கில் போதும். அதனால் ஒரு அரசியல்வாதி ஒவ்வொரு ஓட்டையும் இழந்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் என்னைக்குரியப்பான். அது தவறல்ல சார். ஒருவேளை 2 கோடி இருக்குன்னு இபிஎஸ் சொல்கிறார், எனக்கு தெரியாது சார், எனக்கு கனெக்ட் கிடையாது. அவர் கணக்கு அமைக்கும் இல்லை இங்கே வரைக்கும். அவர் கிளைம் பண்ணுறார், ஒருவேளை சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் 2.5 கோடி இல்லைன்னா கூட 1.25 கோடி இருக்குது, நீங்கள் அவங்க இல்லாமல் நின்னீங்கன்னா பாஜக நீங்கள் 3ஆவது இடத்துக்கு கேவலமாக தள்ளப்பட்டு விடுவீர்கள். அவங்க 2ஆவது இடத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க ஜெயிப்பாங்கன்னு எனக்கு நான் எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நான் உங்கள்கிட்டே சொல்லிட்டேன். அதில் வரமாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. வந்துவிட்டால் இழுக்கு 370 சீட்டு ஜெயிச்ச பிரைம் மினிஸ்டருக்கு தான், திமுகவுக்கு அல்ல. மூணாவது முறையாக தமிழ்நாடு மோடியை நிராகரிக்கிறதுன்னு ஆயிடுமா? இல்லை 3ஆவது இடத்துக்கும் கீழே தள்ளிடுச்சுன்னு ஆயிடுமா சார்? பாஜகவை நிராகரிக்கிறது, மோடியையும் சேர்த்து தான். நான் ஒன்றும் அதை வித்தியாசப்படுத்தி சொல்லலை. நம்பர் 2, எதிர்காலம் அதிமுகவுக்கு இருக்கிறது, பெரிய எதிர்காலம். சட்டசபை தேர்தல் வந்தால் பல கட்சிகள் மாறுவதை போல காட்சிகளும் மாறும். எனவே அதிமுக ஓஹோ என்று சட்டமன்ற தேர்தலில் வந்துவிடும். இவங்களுக்கு பிடியே இல்லாமல் போயிடும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில். 3, எப்படியும் ஒரு நடிகர் வாய்ஸ் கொடுக்க போகிறார். அவர் ஜெயிலரா இல்லை லால் சலாமா அதெல்லாம் வேறு, வாய்ஸ் கொடுக்க போகிறார். இந்த ஓட்டு நீங்கள் ராமருக்கான ஓட்டுன்னு சொல்ல போகிறார். வெல்கம். அவருக்கும் வாய்ஸ் இல்லைன்னு ஆகிடும். இவங்க 3ஆவது இடத்துக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்துடும் அப்படின்னுட்டு அவர் எனக்கு தெரியாது. நான் என்னுடைய ஹேஷியமாக சரி, பாயிண்ட் வந்து 3ஆவது இடத்துக்கு போயிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. ஆமாம், அதனால் நீ என் கூட இரு. இந்த வாழைப்பழம் மாதிரி அதுதான் இந்த வாழைப்பழம். எனக்கு விழுந்த ஓட்டு, உனக்கு விழுந்த ஓட்டு, என் ஓட்டு ஒரே வாழைப்பழம் தான் சொல்ல எளிதாக இருக்கு மக்கள் மத்தியில். அது நமக்கு 1 சேர்ந்தா 2 இல்லை, அது 1 தான். அது வந்து 1ஆவது இடத்துல இருக்கிறவங்க அசைக்க முடியாது. அந்த ஒன்று என்னதுதான் சரி. எல்லா ஜெயிக்கிற கட்சி இதுதான் சொல்லுவாங்க. நான் இவங்களை தப்பா குறைவா பேசல. அது அந்த பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வேணும்னு சொன்னால், அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் வா 18ஆம் தேதியே இன்னும் பிரமிஸ் வர போறாரு, அதுக்குள்ள முடிய அசைன்மெண்ட். ஒரு தமிழனா முதல்ல இன்னொரு பழனிசாமிங்கிற தமிழனுக்கு இந்த அளவு அங்கீகாரம் கிடைத்ததற்கு அகில இந்திய கட்சியிடமிருந்து பெருமைப்படுகிறேன். பெருமைப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா ராஜீவ்காந்தி? 2ஆம் உலகப் போர் தொடங்குச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் இந்த வரலாற்று சிறந்த பேச்சுகளை பட்டியல் எடுத்திங்கன்னா, ஹிட்லருங்கிற கொடுங்கனுடைய 2ஆம் உலகப் போருடைய பேச்சு மிகவும் பிரசித்தி பெற்ற, மிகவும் புகழ்பெற்ற பேச்சு. பல லட்சக்கணக்கான இராணுவ வீரர்களை நிறுத்தி கொண்டு 2வது முறை ஜெர்மனை ஆண்டு விட்டு நாம் இனிமேல் உலகத்தை ஆளப்போகிறோம் என்று ஒரு பெரிய ஆணவத்தின் உச்சம். அந்த பேச்சுக்கு பல லட்ச இராணுவ வீரர்கள் அடிமையாகி இதோ போர் தொடங்கிவிட்டது என்று ஆணவத்தோடு அன்று ஹிட்லர் கிளம்பினார். அவர் எங்கே போய் விழுந்தார்னு உங்களுக்கு தெரியும். ஜோசப் ஸ்டாலின் வீழ்த்தினார். இன்னைக்கு
அந்த ஹிட்லருடைய பேச்சை போல தான் மாண்புமிகு, ஏன்னா இன்னைக்கு பிரதமராக இருக்கார், மாண்புமிகு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடியுடைய பாராமடத்தில் பேச்சு இருந்ததாக நான் பார்க்குறேன். என்னன்னா, ஒரு ஒட்டுமொத்த ஆணவம். சரி, 10 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சு நீங்கள் ஆணவமாக போனீங்க? அது இருக்குல்ல. தமிழ்நாடு அரசோ இல்லை கேரள அரசோ இல்லை உத்தரப்பிரதேச அரசோ தன்னுடைய மக்கள் நலத்திட்டங்களாக அவங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷனுக்கு, அவங்களுடைய மெடிக்கலுக்கு, இல்லை அவங்களுடைய குடிநீருக்காக அவங்க பார்க்குற பட்டியலில் பார்க்கப்படுகிற இந்த பொருள் கொடுத்துலாம் கடன் வாங்க போனால் நீங்கள் ரொம்ப கடன் வாங்கிட்டீங்க, உங்களுடைய வருமானத்தை விட இல்லை உற்பத்தியை விட 3.5 விழுக்காடு மேலே போகக்கூடாதுன்னு தலையில் தட்டி உட்கார வைக்கிற ஒன்றிய அரசு மோடி எவ்வளோ கடன் வாங்கினான்னு இருக்குல்ல. மொத்த சுதந்திர இந்தியாவில் 63 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கடன் வெறும் 55 லட்சம் கோடி ரூபாய். நான் 9 ஆண்டு காலத்தில் மோடி வாங்கின கடன் 100 லட்சம் கோடி ரூபாய். இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கடன் 155 லட்சம் கோடி ரூபாய். இந்த 100 லட்சம் கோடி வாங்கி என்ன பண்ணீங்கன்னு இருக்குல்ல. இன்றைக்கி கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்கிறாரு, நாங்கள் தனிநாடாக கூட போய்விடுங்கிற கருத்து வந்து போல இருக்குது. அவர் பயப்படுறாரு. உத்தரப்பிரதேச கொடுத்த 2,28,000 கோடி ரூபாயை தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த 5 மாநிலத்தை கொடுக்கல. ஆனால் இந்த 5 மாநிலமும் சேர்ந்து கொடுத்த நிதி இருக்குல்ல, ஒட்டுமொத்த வருமானத்தில் இந்தியாவுக்குடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் 40 விழுக்காடு வருமானத்தை கொடுத்துருக்கு. இந்த 40 அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன ஆணவம்? ஒன்றே ஒன்று தான். இந்த ஐயா சொன்னார்ல, லால் சலாம், இந்த ஜெயிலரா, அது யாரும் இருந்துட்டு போட்டு, இந்த ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று கோஷம் போடுவதற்கு மட்டுமே, கடவுளை தன்னை படைத்தான் என்று நம்புகிற கடவுளை நான் பூஜிக்கிறேன், நான் கொண்டாடுகிறேன் என்பதற்கு மட்டுமே இத்தனாயிரம் கோடியை கடன் வாங்கி கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொழிச்சிறுபான்மை, மதச்சிறுபான்மை மக்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலை கொடுத்துட்டு ஒரு ஆணவத்தின் உச்சமாக இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்பியிருக்கு. இன்னைக்கு நீ கேட்டுச்சே, சாதாரண மாநகராட்சி தேர்தல் வெற்றியை கூட ஒரு ஆளுங்கட்சியால் ஒரு ஒன்றிய அரசால் பொறுத்துக்கொள்ள முடியலன்னு யாரை பார்த்து கேட்டுச்சு? மோடியை பார்த்தா கேட்டுச்சு. ஒன்றிய அரசு வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் கூப்பிட்டு கேட்டுச்சு, உங்களுக்கு அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டுச்சு. ஒரு தேர்தல் அதிகாரி வாக்குச்சீட்டை திருத்துகிறார் என்றால் நீங்கள் என்ன ஜனநாயகத்துக்கு உட்பட்டிருக்கீங்க? அப்போ வழியே போய் ஒரு பதற்றத்தை உண்டு செய்து நாட்டுடைய வேலைவாய்ப்பின்மை குறித்து கவலைப்படலை, நாட்டுடைய மற்ற மாநில மக்கள் குறித்து கவலைப்படலை. நீங்கள் எதிர்கட்சி குறித்து ஜனநாயகம் குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா ஆடு நினைவது என்று ஓனாய் கவலைப்படாது. ஜனநாயகம் குறித்து மோடி கவலைப்படுவதற்கு, பாஜக கவலைப்படுவதற்கு ஒன்றுமல்ல. ஆனால் நாட்டு மக்களுடைய பசி குறித்து, பட்டினி குறித்து, பக்கத்து நாடுங்க பங்களாதேஷ், அந்த நாட்டை விட வறுமையில் பின்தங்கிய நாடாக இந்தியா இருக்குது. அதுக்குள்ளே சொல்கிறாரு, அதாவது இன்னும் 1000 ஆண்டு காலத்தில் அடித்தளம். இந்த 1000 ஆண்டு கால அடித்தளம் என்பது இந்தியாவில் ஒரு அடித்தளம் இருந்தது. வேற்றுமை ஒற்றுமைங்கிற அடித்தளம். எல்லா மத மக்களும், எல்லா மொழி பேசுகிற மக்களும் இந்தியா என்கிற நாட்டுக்குள் ஒன்றாக இருந்த மக்களிடம் போய் ஒரு பிரிவினையை புகுத்தி இன்றைக்கி கர்நாடகாக்காரங்களும், கேரளாக்காரங்களும், ஆந்திராக்காரங்களும் இவ்வளோ வரி கொடுக்குறமே. ஒரு காலத்தில் பேர் நீங்கள் அண்ணா சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. பின்னால் வந்த பெருமரியாதைக்குரிய இப்போது பாரதத்தினால் அறிவிக்கப்பட்ட அத்வானி திருப்பி சொன்னார். என்ன சொன்னார்னா, இல்லை அன்றைக்கி அண்ணா சொன்னார் வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறதுன்னு. நீங்கள் தென் மாநிலத்திலிருந்து 13 அமைச்சர்கள் இங்கே வந்துட்டீங்க, வந்து உட்கார்ந்த பின்னாடி பாருங்க இப்போ தெற்கு தான் வாழுகிறதுன்னு. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குது? தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரு 2ஆந்தர குடிமக்கள் நிலைமை வந்தாச்சு. சரி, அதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் தேர்தல் பரப்புரையில் பேச வேண்டிய அம்சங்கள். நீங்கள் வந்து ஒரு சாதனையை சொல்லலாம், ஆட்சியின் மீதான விமர்சனம், ஒன்றிய அரசுனா அதனுடைய விமர்சனங்களை வந்து நீங்கள் மக்கள் மன்றத்தில் விரிவாக எடுத்து வைக்க போகிறீங்க. நம்ம ஒரு மணி நேரத்துக்குள்ளே விவாதிக்கிற ஒரு அம்சத்தில் ரெட்டையில எங்களுக்கே அப்படின்னு ஓபிஎஸ் பேசுகிறதும், பிஜேபி வந்து பழனிசாமி அவர்களிடம் இன்றைக்கு சரணாகதி அடைந்து எப்படியாவது வந்துருங்க கூட்டணிக்குன்னு கெஞ்சி கொண்டிருப்பது வந்து ஒரு தமிழர்களாக பெருமைப்படக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சார் சொல்கிறார். இந்த வில் அம்புன்னு சின்ன இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? மகாராஷ்டிரத்தில் வில் அம்பு சிவசேனாவுக்கு சொந்தம். அந்த சின்ன எங்கேன்னு தெரியுமா? தேர்தல் ஆணையத்தில் இல்லை, பாஜகவுடைய ஆஃபீஸ் இருந்துச்சு. இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு தெரியும் இந்த சின்ன எங்கே இருக்குன்னு தெரியும். இந்த சின்ன நேரம் எந்த சுவிட்சை போட்டால் எந்த லைட்டுன்னு அவருக்கு தெரியும். பாஜக சுவிட்சை போய் யார் கும்பிட்றாங்களோ. 4 வருஷம் பாஜகவுடைய எல்லா மக்கள் விரோத திட்டத்தையும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஒன்றா சேர்ந்து ஆதரிச்சாங்க. அதனால் அந்த சின்னம் பத்திரமா அவங்கள்ட்ட இருந்துச்சு. இன்றைக்கி 2 பேருக்கு அடிதடி. இந்த சின்னத்தை வாங்கி முதலாளி வந்து பத்திரமா வச்சிருக்காரு, தேர்தல் ஆணையம் மூலியமாக பத்திரப்படுத்தி மோடி வச்சிருக்காரு. அப்போ இன்னைக்கு யார் மோடியை கொண்டாடுறாங்களோ, இன்னைக்கு யாரு மோடி சாமி ஃபைனாலிட்டிக்கு வந்துரலையா? கோர்ட்டுக்கு போய் ஈரோடுகளுக்கு இடைத்தேர்தல் வரலை வந்து இல்ல, ஒரு கோர்ட் வெட்டிக்கு பின்னாடி நீங்க சொன்னீங்களே கரை வெட்டியே கட்டக்கூடாது நீதிமன்றம் சொன்ன பின்னாடி ஒரு நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் இவ்வளவு அகங்காரத்தோடு சின்ன ஏன்ட்ட தான் இருக்குன்னு சொல்றாருன்னா அப்ப எந்த நம்பிக்கையில எல்லாம் மேல இருக்கும் பாத்துக்கோங்க. டிடிவி என்கிட்ட சொல்லிட்டாரு, சசிகலா எங்கள்கிட்ட எனக்கு ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து நாங்க வந்து மோடி தான் பிரதமர் அப்படின்னு அறிவிக்கிறாங்கன்னா அவருக்கு தெரியுது இந்த ரெட்டை சின்னங்கிறது
இபிஎஸ்டியோ இல்லை எடப்பாடி பழனிசாமிகிட்டையோ எங்கிட்ட இல்லை மோடிட்டு இருக்கு, ஐயா மோடி வாங்கி கொடுத்துருவாரு, சின்னத்தை நாங்கள் போட்டிடுவோம். தேர்தல் கமிஷன்றதை நீங்க வந்து அவ்வளவு சல்லீஸா எடுத்துக்கிறீங்களா? தேர்தல் கமிஷன் நான் உதாரணத்துக்கு சொன்னேன். இந்திய உச்சநீதிமன்றம் நான் உதாரணத்துக்கு சொன்னேன். தேர்தல் கமிஷன் ஏன் அவ்வளவு எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா, வில்லம்பு சின்ன சின்னத்தை உங்களுக்கு குறிப்பிட்டேன். உங்களுக்கு சிவசேனா கட்சி இன்னைக்கு எங்கே காணாமல் போச்சு. பல புதிய வாஷிங் மிஷினில் ஐஸ் வச்சு இடி, இன்கம் டேக்ஸ், இங்கே இருக்கக்கூடிய என்ஐஏ போன்ற அமைப்புகளை வச்சுக்கொண்டு என்ன வேலை பண்ணிட்டு, அப்போ இந்த சின்னத்தை நீங்கள் மோடிட்டு இருக்கு, மோடி எங்களுக்கு கொடுத்துருவா நம்பிக்கை, மோடி ஆதரவு இருக்கு அப்படின்ற தைரியத்தில் அவ்வளவுதான் பேசுறாரா? ஏன்னா மோடி எங்களை ஆதரிப்பாரு, மோடி நாங்க சரணாகதியோடு ஆதரிச்சா மோடி எங்களை ஆதரிப்பாரு. அதிமுகவுடைய நோக்கமே, எடப்பாடிக்கு பழனிசாமியோட நோக்கமே என்னவா இருந்துச்சுன்னா, இதுவரைக்கும் என்ன வந்துச்சு, இன்னும் என்னவா இருக்குன்னா, எப்படியாவது அந்த இருக்கை ஏடிஎம்கேங்கிற கட்சியுடைய ரெட்டலைங்கிற ஓட்டு இருக்குல்ல, அது இருக்க கட்டி அது சின்னத்தை கட்டி காப்பாற்றுறதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் தான் கடந்த கால நடவடிக்கை இருந்துச்சு. இப்போ அது வெளிப்படையாக நீதிமன்றம் கரைவெட்டி கட்டக்கூடாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஐயா மோடி சொல்லுவார், ஏன்னா கரைவெட்டி கட்டுவேன்னு சொல்லி இன்னைக்கு ஐயா பன்னீர்செல்வம் சொன்னதாக தான் நான் பார்க்குறேன். சார் குறுக்கிட்டீங்க. சகோதரர் ஒரு அழகான வார்த்தையை சொன்னார், உண்மை. உச்சநீதிமன்றம் இந்த கார்ப்பரேஷன் வழக்கில் பாஜகவை டைரக்ட் அட்டாக். காரணம், இன்றைக்கு இருக்கிற இந்திய நீதித்துறை தலைமை என்பது பேர் எல்லாருக்கும் தெரியும், சந்திரசூட். அது பணிந்து போகிற, குனிந்து கூழை கும்பிடு போடுகிற நீதித்துறை அல்ல. தொடர்ந்து ஒரு ஆண்டு காலமாக அதை அவங்க காமிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீதிபதிகளை நியமிக்கிறதுலயே அவங்களால வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு சுப்ரீமசி இல்லை, அவங்க அனுப்புறாங்க. அதில் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் ஜான் சத்யன் ஜட்ஜ் ஆகலை. அதை ஏன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இது இல்லை சார். இதெல்லாம் உண்மை சார். நீதித்துறையினுடைய மிகப்பெரிய தவறு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இன்னொரு பதவி கேட்டு வாங்குறது. நான் பொறுப்பெடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சா அடுப்புக்கு நான் சாவ தயாராக இருக்கேன். அந்த தப்பை என்னைக்கு நீதித்துறை பண்ணிச்சோ மரியாதையும் மானமும் போயிடுச்சு. கடைசி 1.5 வருஷம் பிக் அண்ட் சூஸ் பண்றாங்க சார். நீங்க 4 ஜட்ஜ் லிஸ்ட் கொடுத்தா 2 பேருக்கு மட்டும் அப்பாயின்ட்மென்ட் தர, மீதி 2 பேர் அப்படியே தூக்கிட போறாங்க. ரைட். சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூஷனை இன்டைரக்ட் அமெண்ட்மென்ட் பண்ணது எங்களை நாங்களே எங்களுக்காக ஜனநாயகத்துக்கு என்ன டெஃபினிஷனோ இந்த கலேஜியல் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சு இந்த உலகத்தினுடைய பூமியினுடைய எந்த பாகத்திலும் கிடையாது. எங்களை நாங்களே தேர்ந்தெடுப்போம்னு அது வந்தால் அதனுடைய அடுத்த சைடு இதுதான். விட்டுருங்க. இன்றைக்கு இருக்கிற நீதித்துறையை வைத்து இந்த மாதம் முடிஞ்சு இந்த 56 ராஜ்யசபா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். 0.25%, இன்னும் அது கீழே 0.0001% கூட பழனிசாமிகிட்டேருந்து சின்னம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முந்தா நாள் என்ன சொன்னார் அவர், திகார் ஜெயிலுக்கு போகிறாரு பழனிசாமி. அவர் திகார் ஜெயிலுக்கு தான் போகிறாருல்ல, நீங்கள் தைரியமாக சொல்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் சின்ன எங்கே நான் வாங்கிடுவேன்? யார் சசிகலா? ஒரு தேர்தல் இருக்க முடியாத தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. அந்த அம்மா அவங்க ஏதோ பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் பிடுங்கியாச்சு. ஜெயலலிதா இருந்திருந்தாங்கனாலும் அவங்க நிலைமை இதுதானே சார்? என்ன சார்? ஜெயலலிதா இருந்திருந்தாங்கனாலும் அவங்க நிலைமை இது மாதிரி தானே ஆயிருக்கும் சார். அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஒருத்தர் உயிரோடு இருந்தால் செத்து இருந்தா தன்மையை சொல்கிறேன். ஒரு மூத்த வழக்கறிஞர் உங்களுக்கு தெரியாது இல்லை, பழனிசாமியே இருக்க மாட்டார்ல. சரிங்க, அடுத்த கேள்வி என்ன கேட்டுட்டீங்கன்னா நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்ல. ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் பழனிசாமியே கிடையாது இல்லை சார். ப்ளீஸ், ஐ எம் வெரி கேர்ஃபுல் இன் ஆன்சரிங் த கொஸ்டின்ஸ். அதனால் அதை அந்த சுச்சுவேஷனை நான் பார்க்க விரும்பலை. அந்த அம்மா இன்னைக்கு தேர்தலில் நிற்க முடியாத தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. ஒரு டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்களை வச்சு பாஜக வந்து மறைமுக அழுத்தம் தருதா? ஒரு பக்கம் ஜி.கே. வாசன் போன்றவர்களை அனுப்பி தூது விட்டு பேசுறாங்க வந்துருங்கன்னு, இன்னொரு பக்கம் மிரட்டலும் இருக்கா சார்? ஓபிஎஸ் 4 நாளைக்கு முந்தைய எல்லா பத்திரிகைகள் இருக்கு. பழனிசாமியை நீங்கள் துரோகின்னு தான் இனிமேல் ரெஃபர் பண்ணணும் பத்திரிகைகள் இருக்கு. எனக்கு சொன்னா சரி, இவங்களை 2 பேரும் எப்படி சார் சேர்த்து கூட்டு போக முடியும்? இப்போ ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி ஒரு பிளாக், இபிஎஸ் தலைமையிலான கட்சி அது இன்னொரு அமைப்பு சார். இவங்க 2 பேரையும் சேர்த்து கொண்டு போகலான்னு பிஜேபி நினைக்குதா? 2 விஷயம் நாங்கள் சொல்ல போகிறேன். உங்களோட ஒத்து போகிறேன் நான், புரிஞ்சுக்கு. உங்களோட ஒத்து போய் 2 விஷயங்கள் சொல்கிறேன். முரண்பட்டும் சொல்லுங்க. இல்லை, முடியவே முடியாது. இதை செய்தால்தான் அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் சசிகலாவுக்கும் அல்லது டிடிவிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போடுற கேஸெல்லாம் புட்டுக்கும் ஒன்றும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இனிமே சின்னத்தை பிடிக்கிடுவேன்,
வேட்டியை ஒத்துருவான்லாம் இது யாரும், ஏன்னா போயிட்டாங்க அவங்க அந்த சின்னத்தில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு சின்னம் கிடையாது இன்றைக்கி சார், அவங்களுக்கு தனி சின்னம் இன்னைக்கு கிடையாது, இவருக்கு இருக்குது, டிடிவிக்கு இருக்குது. நான் தப்பாக பேச வரல ஒன்றும். அதனால் அந்த அணியில் போய் நீங்கள் இவர் எப்போ தாமரைக்கு ஆதரவாக கை கூப்பிட்டீங்களோ, ஒன்றா சேர்ந்தா தாமரைன்னு கை காமிச்சிட்டிங்களோ நீங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் பழனிசாமியை மிரட்ட வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்க தொடர்ந்து செய்யட்டும், நான் வரவேற்கிறேன். வேறு எந்த வித வாய்ப்பும் அதில் உங்களுக்கு இல்லை. அதனால் சின்ன பிடிக்கலாங்கிறதெல்லாம் ஒரு பகல் கனவு கூட இல்லை. இது அதை விட மட்டம். இது போதைகள் காணுகிற கனவு, பகல் கனவு கூட கிடையாது. முடியவே முடியாது. தோற்று போகிற போது பலவே கொஞ்சம் வீராவேசமாக பேசத்தான் செய்வாங்க யாராக இருந்தாலும். அரசியலில் வந்து எதுனாலும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு களம் தானே சார். அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி அவரே காவி வேட்டியை அவரை யாரும் கட்ட சொல்லலை. நான் அன்னைக்கே கேட்டேன், அவராக சூஸ் பண்ணி காவி வேட்டி கட்டுறாரு, அவருக்கு புரிஞ்சு போச்சா நிலைமைன்னு நான் கேட்டேன். ஒரு டிபேட்டில் தான் கேட்டேன். அதனால் அவர் தான் சூஸ் பண்ணார். நீங்கள் சொன்ன மாதிரி கொடி கிடையாது உனக்கு, எதுவும் கிடையாதுன்னு ஆயிடுச்சு அவருக்கு. ஒரு நிமிஷம், சபீர் குறுக்கிட வரும்னாங்க சார். அதாவது மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி சார் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து யாரும் பிடுங்கிட முடியாது, யாரும் அதை எடுத்துக்க முடியாது, நீதிமன்றங்கள்லாம் வந்து அதை விட்டு கொடுக்காது அப்படின்லாம் பேசுகிறாரு. உங்களுக்கு மகாராஷ்டிராவுடைய உதாரணத்தை தான் மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்குது. உத்தவ் தாக்கரேவுடைய கட்சி 2ஆக பிளவுபட்டு இன்னைக்கு உத்தவ் தாக்கரே ஆட்சியிலேயே இல்லை. சரி, அதே மாதிரி சரத்பவாரை சொல்லி கூப்பிடுறாங்க, நீங்கள் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளில வந்துருங்கன்றாங்க. அவ்வளோதான். அவர் முடியாது அப்படின்றாரு, அந்த கட்சியும் உடைச்சிடுறாங்க. அதனால் பாஜக இன்னைக்கு செய்யக்கூடிய அரசியல் அப்படின்றது வந்து நீங்கள் கூப்பிட்டா வாங்கன்னா வந்துடணும், அதுதான் வந்து நிலைமை. வரலைன்னா நீங்கள் வந்து லல்லு பிரசாத் யாதவ் மாதிரியும் தேஜஸ்வி யாதவ் மாதிரியும் வந்து இடி நோட்டீஸ் வந்தால் டெல்லிக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மறைமுகமான மிரட்டல்கள். இப்போ இபிஎஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா அது ஓபிஎஸ் உடைய வார்த்தைகள் கிடையாது. ஓபிஎஸ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஓபிஎஸ் உடைய வார்த்தைகள் கிடையாது. ஓபிஎஸ் மூலமாக பாஜக சொல்லுகின்ற வார்த்தைகள் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேமந்த் சோரன் மாதிரியா அல்லது நிதிஷ்குமார் மாதிரியா அப்படின்றது மட்டும்தான் வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எதிர்கட்சிகளுக்கு. நீங்க கூட்டணி தான் ஆப்ஷன், இல்லைன்னா மம்தா மாதிரி கூட்டணியில் இருந்துட்டே விமர்சிங்க, அவ்வளவுதான். அப்படி திரு மோடி அதிமுகவை உடைக்க முடியும்னு நம்பிக்க ஒரு 20% இருந்ததுன்னா கூட இப்படி என் கூட வந்துரு நீ இல்லாமல் நான் இல்லை, எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடுன்னு பாட்டு பாடி அலைய மாட்டார் சார். ஒரு சாதாரண ஆளு கூட இந்த விஷயம் தெரியும். எனக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு பேசிக்கான இது சார். ப்ளீஸ் சார், நீங்கள் வந்து வடக்க ஓஹோன் இருக்கு, எதிர்கட்சியில் பிரதமர் வேட்பாளரே இல்லை, கூட்டணியில் ஒற்றுமை இல்லை, மோடியோட செல்வாக்கு ரொம்ப பீக்கில் இருக்குது, எல்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டை நம்பி இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கம் பிரச்சாரம் செய்து கொண்டே, தமிழ்நாட்டில் இருக்கிற இதை வச்சு எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிக்கொண்டே, தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு கூட்டணியை வச்சிட முடியாதா அப்படின்னு ஏங்குவது பலவீனம் தானே அது. சார், 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டால் அது இன்னும் ஒரு 10 வருஷ காலம் அவங்களே பாதிக்கும்னு பயப்படுறாங்க. பதில் சொல்லிட்டேன். அப்ப வந்து அதிமுக வேணான்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களை, அண்ணா அவர்களை எல்லாம் விமர்சிச்ச காலத்துல அதிமுகவோட அதிகம் ஓட்டு வாங்கிட முடியும் அப்படின்ற தைரியத்துல பேசினாங்களா? அப்ப அவங்களுக்கு தெரியாதா 3வது இடத்துக்கு போயிடுவோம்? அது வந்து நட்டா விமர்சிக்கல, அமித்ஷா விமர்சனம் பண்ணல, ஜெயலலிதாவையோ. நீங்க சொன்ன கருத்து எனக்கு கருத்து புரியுது. அவங்க அல்ல, மோடி அதெல்லாம் வாய் திறந்து ஒன்றும் சொல்லிடல. இங்கே தலைவராக இருந்த ஒருத்தர் அவர் தொடர்ந்து பண்ணார், அவரை வாயை அடக்கிட்டாங்கன்னு சகோதரர் தான் இப்போ சொன்னார். நீங்கள் ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்க. நான் வேறு என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு? இங்கே யார் இந்த விமர்சனம் பண்ணதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களோ அந்த நபர் அடக்கப்பட்டு விட்டார்னு சகோதரர் இப்போ சொன்னார். ஆமாம், சரி, பேசவே இல்லை. ஒரு கௌரவ பிரச்சனையாக பிஜேபி எடுத்துக்கிச்சா தமிழ்நாடு? இல்லை, அவங்களுக்கு ஐடியாலஜியாக என்றைக்குமே தமிழ்நாடு வந்து எதிராக இருக்குது. அவங்களுடைய நீங்கள் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேச ராமர் கோயில் கட்டினாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக வந்து பேசப்பட்ட தமிழ்நாடு, வைதிக தலங்கள் பார்க்கப்பட்ட திருச்சி ஆகட்டும், ராமேஸ்வரம் ஆகட்டும். ஏன் இவ்வளவு கவனம் செலுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய புராண நம்பிக்கையின்படி
இந்த இந்த லேண்ட்லேருந்து இந்த தத்துவமோட தான் நம்புகிறாங்க. அப்போ அயோத்தி எங்கிட்ட இருக்குது, காசி இருக்குது, ராமேஸ்வரம் எங்கிட்ட இல்லை, எங்கிட்ட ராமர் இருக்கார், ஆனால் அவர் வந்த பாதை எங்கிட்ட இல்லை. அப்போ அவங்க சொல்கிற இந்த 1000 ஆண்டு கால பிற்போக்குத்தனத்துக்கு பல உதாரணங்கள் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கலாங்கிற போது ஆச்சரியம் கிட்ட இல்லை. இந்த மண் வேறையாக இருக்குது. அவங்க சொல்கிற அது காவி வந்து இந்த இங்கே இருக்க கருப்பு விடுவாங்கள்ல, எவ்வளோ தான் சொன்னாலும் திராவிட இயக்கங்கள் மேலே நிற்கிது. அப்போ இது எப்படி தான் வீழ்த்துவது? ஒன்று கொள்கையால் வீழ்த்த முடியாது. அப்போ எடப்பாடி போன்றவர்களை, ஓபிஎஸ் போன்றவர்களை இறுக அணைத்து கொண்டு வீழ்த்தலாங்கிற திட்டம் போட்டிருக்கு. அதுதான் இப்போ இந்த பாஜகவோட இந்த வளர்ச்சி, இப்போ கொஞ்சம் வளர்ச்சி இதுக்காக சொல்கிறாங்கல்ல, ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கூடுகிற கூட்டம் கூட அதிமுக கட்சியுடைய பலவீனத்தினால வந்து நம்ம உறுதியாக நம்புகிறாங்க. இது அதிமுக உணர்தா இல்லையான்னு தெரில, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதை உணர்றாங்க. அப்போ இவர்களுக்கு வந்து இது எங்கெல்லாம் போயிடுறோம். தமிழ்நாடு போன்றவர்கள் கூட அதிமுக எம்எல்ஏக்களுடைய பலத்தில் தான் ராஜ்யசபா எம்பி ஆனார். ஆனால் அவர் வந்து லாயல்ட்டி டுவர்ட்ஸ் பிஜேபியா ஏடிஎம்கேவா அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவோட சேர்ந்தா ஜெயிக்க முடியுமா, பிஜேபியோட சேர்ந்தா ஜெயிக்க முடியும்னா, அவர் ஏடிஎம்கேவை 2ஆம் பட்சமாக வைக்கிறார், பிஜேபி தான் முதலிடம். நீங்கள் வந்து ஏசி சண்முகத்துக்கு பிஜேபி தான் முதலிடம், பாரிவேந்தருக்கு ஏசி முதலிடம் பிஜேபி தான். அப்படின்னா ஏடிஎம்கே வந்து தன்னுடைய பொலிவை இழந்துருச்சா? நம்ம இவங்களோட போனால் ஜெயிக்க முடியும்னா அங்கே தானே வரணும் ஒருத்தர். இல்லை, ஏடிஎம்கேடைய பொலிவு என்பதே பாஜகவை சார்ந்தது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து தத்துவமாக நீங்கள் அது தன்னளவில் ஒரு பெரிய கட்சி இல்லை, கட்சியாக நீங்கள் சொல்லலாம். ஆனால் கட்சியுடைய தலைவர் திராவிட குறித்தான விளக்க வருவது தன் கொடியில் அண்ணாவின் பெயரை வைத்திருப்பவர், கட்சிக்கு அண்ணாவின் பெயரை வைத்துப்பவர், அது விளக்கத்தை போய் புலவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்ன வரலாறு இருந்துச்சா? ஒரு அதிமுகவுடைய கடநிலை தொண்டன் அதை சொல்ல மாட்டான்னு நம்புகிறேன். அதை திராவிட இயக்கத்தில் நீங்கள் வந்து பேர் நீங்கள் அண்ணாவை படித்த ஒருத்தர். ஆனால் அந்த கட்சியுடைய தலைவர் என்ன சொன்னார்? திராவிடமா அது எங்கே இருக்குன்னு தெரியலங்க, போய் புலவர்கிட்ட கேளுங்கிட்டார். அப்போ அந்த கட்சி இப்படிப்பட்ட தலைமையைத்தான் பாஜக விரும்பியது. ஒரு திராவிட இயக்கத்துக்கு ஒரு தலைமை வந்தால் தத்துவம் தோற்றுரும். தத்துவம் தோற்ற இடத்துல சாப்பிட்டு ஹிந்துத்துவா மண்ணில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் போன்றவர்களை கொண்டு வந்து நம்ம எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடலாங்கிற அந்த ஊரை சொல்லுவாங்கள்ல, எப்பாடுபட்டாவது இந்த அப்படி நிலைமை. ஆனால் ஒருபோதும் அதை வரே சொன்னார், ஐயா தமிழ்மணியே சொன்னார், அது எப்பாடுபட்டாவதுங்கிறாங்க, இந்த 2ஆம் இடத்துக்கு தான் அது நாங்கள் அப்படின்னு. அது ஏன்னா அது கௌரவமாக பார்க்குறாங்க. ஒருபோதும் முதலிடத்துக்கு பாஜக வருது என்பது தமிழ்நாட்டை சாத்தியம் இல்லை. நாங்கள் இந்தியா முழுக்க பரப்ப முயற்சி பண்ணுறோம். நாங்களும் ஒரு யுத்தத்தை தொடங்குறது, அவ்வளோதான். சரி, திரு ராமசாமி, எப்படி உங்கள் கோணம்? இன்றைய அரசியல் சூழ்நிலை நான் வந்து தமிழ்மணி மூத்த வழக்கறிஞர் அவர்கள் சொன்ன அந்த கருத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவர்கள் அதிகபட்சமான வாக்கு பெற வேண்டும் அப்படின்ற தேவை இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, எதிர்கட்சிகள் ஒரு வாக்கு பெற்றாலும் அதை விட நான் அதிகமாக வாக்கு பெற வேண்டும் என்று கலைஞர் சொன்ன வார்த்தைகளை அவர் திரும்பி பயன்படுத்தினாங்க. 234 வாக்குகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வாக்காக இருந்தால் கூட அதோட அதிகமாக நம்ம எடுத்தாகணும், அதனால் அந்த ஒரு வாக்கும் முக்கியம் அப்படின்னு. அதுதான் இன்றைக்கி இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுமே. அவர்கள் வந்து எந்த சூழ்நிலையில் நேஷனல் லெவலில் வந்து பாஜகவாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழக அளவில் திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மற்ற கட்சிகளுடன் அதிகமாக வாக்கு பெற வேண்டும், இருக்கிற ஒவ்வொரு வாக்கையும் அவர்கள் பெற வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. அதனால் அனைத்து கட்சிகளும் அவர்கள் வந்து எவ்வளோ சக்தி மிகுந்த கூட்டணியை சேர்க்க முடியும், மற்றவர்கள் வலுவில்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த இதிலிருந்து பார்க்கும்போது அனைத்து கட்சிகளுமே அதற்கான வேலைகளை பண்ண போகிறாங்க. திமுகவும் அதை தான் பண்ண போது, அதிமுகவும் அதை தான் பண்ண போது, பாட்டாளி மக்கள் கட்சியும் அதான் பண்ண போது, பாஜகவும் அதான் பண்ண போது, அண்ணன் சீமான் அவர்களும் அதே தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அதில் மாறுதல்கள் கிடையாது. மற்ற கட்சிகளோட பாஜகவில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, பாஜகவில் தமிழக தலைவர் மட்டும் அண்ணாமலை அவர்கள் மட்டும் முடிவு பண்ணுறதில்ல. பாஜகவில் ஒரு சிஸ்டம் இருக்குது, அதில் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அவர்கள் வந்து அதற்கான முடிவு எடுப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் அதற்கான முயற்சிகளை இங்கே எடுப்பார் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே என்னன்னா ஒற்றை தலைமை சார்ந்த கட்சிகளாக இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்தால் அந்த முடிவு தான் மற்ற கட்சியும் ஃபாலோ பண்ண போது, அதுதான் கட்சிகள் வந்து அதை நிறைவேற்ற போகிறது கிடையாது. அதே மாதிரி அதிமுகலையும் எடப்பாடி அவர்கள் எடுத்தால் அதுதான் அவங்க மொத்த கட்சியும் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அவங்க வந்து கூட்டணி விட்டு வெளில வரணுமா வேணாமா அப்படின்ற இருவேறு கருத்துக்கள் கட்சியில் இருக்கும்போது அவர் கூட்டணி விட்டு வெளில வரணும் அப்படின்னு ஜூலை மாதம் வந்து என்டிஏவோட அலையன்ஸ் மீட்டிங்கில் பங்கேற்றதுக்கு அப்புறமும் எடப்பாடியார் அவர்கள் வந்து முடிவெடுத்தாங்க. அதனால கட்சி வெளியில் வந்துருச்சு. இன்னைக்கு அவங்க அடுத்த முடிவு போய் சேரணுமா வேணாமான்ற முடிவை அவர் எடுத்தாலும் அதே தான் திரும்பி அதிமுகவில் இருக்கவங்க ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்றத பாக்குறோம். பாஜகல ஆனா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியுமா? நீங்க வந்து வருடம் முழுக்க அரசியல் பேசுவது, வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு, தேர்தல் தேதியை எப்ப வேணா அறிவிக்கலாம் அப்படின்னு இருக்கிற இடத்துல திடீர்னு கூட்டணி மாறுறதும், நான் சொன்னதை திடீர்னு பல்டி அடிக்கிறதையும் வந்து
மன்னிக்கணும் நண்பர் குணா அவர்களே, நான் சொன்ன வார்த்தைகளை வந்து சரியாக புரிந்து கொள்ளலன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு தலைவர் எடுக்கிற முடிவுகளை அனைவரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் இந்த கூட்டணி தான் தேவை, இந்த கூட்டணியுடன் சேரலாம், இல்ல கூட்டணி வேண்டாம் அப்படின்னா அவர்கள் அந்த முடிவை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன். நான் எடப்பாடி பின்னாடி பிஜேபி இருக்கா? நான் எங்கேயாவது ஓபிஎஸோட அசர்ஷனுக்கு பிறகு பின்னாடி பிஜேபி அப்படின்ற கட்சி கொடுக்கிற தைரியம் ஸ்டேட்மெண்டே ஒன்றும் முடியல. அண்ணன் நான் வந்துடுறேன், அண்ணன் நான் வந்துடுறேன், ஓபிஎஸோட இதுக்கு நான் வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிடுறேன் நான். ஸோ அதனால் ஒவ்வொரு கட்சிகளும் அதற்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்க. அதில் வலு சேர்க்கணும் அப்படின்ற போது ஒவ்வொருத்தரும் அரித்மெட்டிக்கை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணியில் முன்னாடி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரில் என்ன பெனிஃபிட் இருந்ததுன்னு அவங்க 2019 பார்க்கலாம், 2021 பார்க்கலாம், இல்லை ஜெயலலிதா அவர்களோட சேர்ந்து கூட்டணியில் இருந்த போதும் அவர்களுக்கு என்ன பொசிஷன் இருந்ததுன்னு பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் பெனிஃபிஷியலாக இருந்து அவர்கள் வந்து வெற்றி பெற்றது வந்து பாஜகவுடன் இருந்த போது இல்லாட்டி திமுகவோடு இருந்த போது தான். 1999, 2004, அதுக்கப்புறம் 2014 அதில் மட்டும்தான் அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருந்தது. அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் எங்கே இருக்குது அப்படின்ற அரித்மெட்டிக்கை ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் திமுகவையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கட்சிகளையும் அவர்கள் சேர்த்துக்கலாம். அவர்கள் வந்து அதிக பலத்தில் 2019 இருந்து பல கட்சிகள் அவர்களோட வந்திருப்பாங்க. ஆனால் திமுக வந்து எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கல. அவர்களுக்கு அரித்மெட்டிக் எங்கே வந்து வேல்யூ சேர்க்கும் அப்படின்ற போது தான் திமுகவும் அவர்களோட சேர்த்துக்கிட்டாங்க. கொள்கை சார்ந்த கட்சிகள் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ அனைவருமே வெற்றிக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா தேர்தல் வரும்போது பார்க்குறாங்க. அதனால நம்ம வந்து வெற்றிக்கான வாய்ப்பும் ஒவ்வொரு வாக்கும் பெறுவதற்கான தேவை என்ன இருக்கு அப்படின்னு நம்ம மொத்தமாக தமிழ்நாட்டிலேயோ இல்லை மொத்தமாக இந்தியாவில் கூட இல்லை, ஒவ்வொரு கான்ஸ்டன்சியும் தனித்தனியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ அந்த கான்ஸ்டன்சியில் தென்காசியில் தனியாக நல்லா பண்ணுறதுக்கு யாரோ இருக்காங்க, கன்னியாகுமரியில் நல்லா பண்ணுறதுக்கு யாரோ இருக்காங்க, தென் சென்னையில் பண்ணுறதுக்கு நல்லா யாரோ இருக்காங்க, வட சென்னையில் தனியாக நல்லா பண்ணுறவங்க யாரோ இருக்காங்க அப்படின்னா அதற்கான தேவைக்கு ஏற்பதான் அவர்கள் வந்து அவர்களோட கூட்டணி என்ன அப்படின்ற நிர்ணயம் செய்ய போறாங்க. அதனால ஒவ்வொரு கட்சியும் வேறு மாதிரி இருக்கு அப்படின்றதுல அந்த பிரச்சனை வேண்டாம். ரெண்டாவது ஃபேக்சுவலா ஒரு 2 தவறுகள் இன்னைக்கு பேசும்போது, ஒன்று வந்து சிவசேனா வந்து இன்னைக்கு உத்தவ் தாக்கரே அவர்களிடம் சின்னம் இல்லாம வந்து வேறொருடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. மன்னிக்கணும், இன்னைக்கு வந்து திமுகவின் உதயசூரியன் சின்னம் அப்படின்றது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய கிடையாது, அது திமுக கட்சியோடது. சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே அந்த கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதோட உறுப்பினர்கள், அதோட ஜெனரல் பாடி, அவர்கள் வந்து அந்த சிம்பிளுக்கான ஓனர்ஸ் அவங்க. அதை வந்து நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் அவர் அந்த கட்சியில் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல அவர் வேற ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் நினைச்சாலோ, இல்ல இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இல்ல இருக்க தேவையில்லை அப்படின்னா அனைவருக்குமே பொருந்தும். சொசைட்டி சட்டம் அனைவருக்குமே பொருந்தும். சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், சொசைட்டியோட ஜெனரல் பாடி, சொசைட்டியோட ஜெனரல் பாடிக்கு தான் அதோட ஓனர்ஷிப். இப்போ நீதிமன்றங்கள் அதை ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு மேல ஜெனரல் பாடி அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. யார் இருக்கா? மீண்டும் கூட்டணியை முறித்து கொண்டு போன பிஜேபி வேண்டாம்னு போன அதிமுக கிட்ட இப்ப இறங்கி சென்று பிஜேபி பேசுகிறது. ஒரு பக்கத்துல ஓபிஎஸ் விட்டு பேசுறாங்க, இன்னொரு பக்கம் ஜி.கே. வாசன் போன்றவர்களை வைத்து பேசுறாங்க. மறைமுகமா என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது. பெருசா தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும்னு பிஜேபி எடுத்த முயற்சிகள் இங்க அவங்களுக்கு உதவல, இதுவரையிலும் டேக் ஆஃப் ஆகல, அதனால சரணாகதி அடைகிறாங்க அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ மறுபடியும் நான் விட்ட இடத்துக்கு வந்துடுறேன். ஸோ இது சிவசேனா அவர்களுக்கு எவ்வாறு அது வந்தது அப்படின்ற நீதிமன்றமும் விசாரிச்சிருக்கு. ஸோ நீதிமன்றங்கள் தவறாக கூறிவிட்டதா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இவர்கள்ட்ட இருந்து போய்விட்டது அப்படின்னா அந்த கொள்கை சார்ந்தவர்கள், அந்த கட்சியை சார்ந்த அடிப்படை தொண்டர்கள், அந்த கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள், ஜெனரல் பாடி, அவர்கள்லாம் அது எங்கே இருக்க வேண்டும், அந்த சின்னம் யாரோட இருக்க வேண்டும், யார் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்ற நிர்ணயம் செய்கிறாங்க. அவர்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு இங்க இருக்க நம்ம 5 பேர் நம்ம பேச முடியாது. அப்போ மக்களுக்கு தவறான சொன்ன கருத்துக்களை வந்து நம்ம என்ன சரி அப்படின்றத சொல்றதுக்கான வாய்ப்பு எனக்கும் இருக்கிறது. நான் சொல்வது தவறாக இருந்தால் அதை சுட்டி காட்டுவதற்கு மற்றவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் இன்னொன்று சொன்னாங்க, ஓபிஎஸ் அவர் கேட்கிறாரு அப்படின்னு. கேட்கறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு. அவருக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சட்டப்பூர்வமாவோ இல்லை எண்ணிக்கை அடிப்படையிலோ நம்ம பார்க்க வேண்டியதுக்கான இருக்கு. ப்ராபபிலிட்டி நீதிமன்றம் வந்து ஒரு டிகிரி கொடுக்கல. மன்னிக்கணும் அண்ணா, ராஜீவ்காந்தி அண்ணா, நீங்க வழக்கறிஞர், அதனால உங்களுக்கு நல்லா தெரியும். மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் வந்து இன்டர்ம் ஆர்டர் அவர்களுக்கு ஃபேவரபிளா கிடைக்கல. அவங்க இன்ஜங்ஷன் கேட்டிருந்தாங்க, அந்த இன்ஜங்ஷன்லாம் எதுவும் கிராண்ட் ஆகல. சூட் இன்னைக்கும் டிகிரி ஆகல. டிகிரி ஆகல நிர்ணயம் வந்து இவர்களுக்கு தான். அதனால தான் சொன்னேன் உரிமை யாருக்கு வேணும். அண்ணன் ஒரே ஒரு நிமிஷம் அண்ணன், நான் முடிச்சிடுறேன். தவறான ஃபேக்ட்ஸ் இருக்கு. சூட் இன்னும் டிகிரி ஆகல. தமிழ்மணி
நம்மளோட மூத்த ரெட்டையில கேஸ் இன்னும் இருக்குன்றீங்க. சூட் டிகிரி ஆயிருச்சு. சிம்பிளா சொல்லுங்க சார், அது ரெட்டையில கேஸ் வந்து முடிஞ்சு போன ஒண்ணு இல்ல. இன்னமும் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் போட்டிருக்கிற கேஸுக்கு இன்னமும் உயிர் இருக்கு. அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னா அந்த நிர்ணயம் வேற அப்படின்னு சொல்றேன், அவ்வளவுதான். சூட் டிகிரி ஆயிருச்சா நீ எல்லாரும் ஃபேக்சுவலா சொல்லுங்க. சூட் இன்னும் டிகிரி ஆகல, தீர்ப்பு வரல, இறுதி தீர்ப்பு வரல. இப்போ சரி, தேரடியோட பார்வையை கேட்கலாம். தேரடி, தமிழ்நாட்டு அரசியல் போக்கு இப்ப எப்படி இருக்கு? கூட்டணி மேகங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ள போவோம்ன்ற அந்த நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு பிரதமர் மோடி வந்து எதிர்க்கட்சிகள் யாருமே உள்ள வர முடியாது, நிரந்தர எதிர்க்கட்சிகளா இருக்கிறதுக்கு திட்டமிட்டீங்க போல, அடுத்த தடவை இன்னும் உயரமா நேரா போய் பார்வையாளர் மாடத்துல போய் உட்கார போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்கட்சி அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆஸ் பர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கிளைம் அவரும் எதிர்க்கட்சி தான் இன்னைக்கு பிஜேபிக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அவரும் பார்வையாளர் மாடத்தில் தான் ஏற போறாரா அப்படின்றத பற்றி எந்த விதமான கருத்தையும் அவர் வந்து தெரிவிக்கவே இல்லை. ராமசாமி ஐயப்பன் மறுக்கிறாரு, இன்னும் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறாரு தன்னுடைய பிரஸ் மீட்ல. என்ன சொல்றாருன்னா, பங்காளிகள் எங்களை பகையாளிகளாக நினைத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. ஒரே ஒரு குறுக்கீடு அண்ணா, குறுக்க வரக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், நான் எடப்பாடி அவர்கள் என்னைக்கும் கூட்டணியில் இருக்காரு, நான் மறுக்கெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. எடப்பாடி அவர்கள் பாஜக இருக்காரா இல்லையா அப்படின்றலாம் கிடையாது. ஜூலைல மீட்டிங்ல அவர் ஒன்னா இருந்தார், அதுக்கப்புறம் இல்லைன்னு அவர் வெளில வந்துட்டார். இன்னைக்கு இருக்கிற நிலைமைப்படி அவர் பாஜக கூட்டணி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்ல அவர் கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதை வந்து மாத்தி இருக்காரா இல்லையா அப்படின்னு அவரோட பாஜக உறுப்பினர்கள் யாரும் போய் சேர்ந்து பேசலாம் இல்லை, அவர்களும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஜக இன்னைக்கு அதிகப்படியான வாக்குகள் பெறுவதற்கு என்ன தேவையோ அதை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்களின் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மிகவும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணியை சார்ந்தவர்கள் அவரோட சேர்ந்து அதை பேசிட்டு இருக்காங்க. பாஜகவுடன் யாரும் சொல்லல. அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பல ஒத்திவைப்புகள் நடந்து கொண்டே இருந்தது. அத்தனை ஒத்திவைப்புகளுக்கும் பிறகும் ஒரு வழியா எண்டு கார்டு போட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எண்டு கார்டு போடுறதுக்கான சூழல்லாம் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக அப்படின்ற அந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுக இப்போது வரைக்கும் சீனுக்குள்ளே இல்லை. பாஜக உண்டா இல்லையா அப்படின்றது தான் 2019 தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம், தேர்தல் களமாக இருக்கிறது. அந்த களத்தில் எந்த இடத்துலையுமே தன்னை பொசிஷன் பண்ணிக்கல. இப்போ வரைக்கும் கூட பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக எந்த கருத்துக்களை வெளிப்படுத்தல. கடைசியாக அவர் எம்ஜிஆரினுடைய நினைவு விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய போதும் கூட வலிக்காமல் உறுத்தாமல் ஒரு வலியுறுத்தல். அப்படிதான், எப்படி ஒன்றிய அரசிடமிருந்து நிதியெல்லாம் வரவே இல்லை அப்படின்னு கேட்டோம்னா நிதியை கொடுங்க அப்படின்னு அங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வரணும். இவர் தான் வந்து கடைசியா வெள்ளம் வந்தப்போ உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்தை உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டாரு. அதுக்கு இவர் என்ன சொன்னாரு, அதிமுகவினுடைய பொதுக்குழு மேடையில வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அற்புதமான, அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம், பணிவா தான் இருக்கணும், பிள்ளை எகிரி பேசிட்டு இருக்க கூடாது, பணிந்து போ கத்துங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ வந்து திடீர்னு வந்து நீங்க வந்து கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டு வாங்கி இருக்க வேண்டும் அப்படின்றாரு. கேட்க வேண்டிய விதத்தில் நீங்க கேட்டு வாங்கிட்டீங்களா? வாங்கல. அப்போ ஒன்றிய அரசோடு நடத்துகின்ற இந்த போராட்டம் அப்படின்றது தொடர்ந்து நீடித்த போராட்டமாக இருக்கிறது. அதில் எந்த இடத்திலுமே தன்னை அவர் பொசிஷன் பண்ணிக்கிடவே இல்லை. இப்போ வரைக்கும் தீவிரமான கருத்துக்களை வெளிப்படுத்தவில்லை. நிதியை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றாரே தவிர, கொடுங்க சார், மோடி அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார், அமித்ஷா தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார், நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார், ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டின் பாராமுகம் காட்டுகிறது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை. மாறாக கேட்டு வாங்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியா வந்து திமுகவோடு தான் அவர் வந்து ஸ்பேரிங் போட்டுட்டு இருக்கிறாரே தவிர பிஜேபியோடு அவருக்கு எந்த விதமான போட்டியோ நெருக்கடியோ எந்த விதமான சங்கடமுமோ இருப்பது போல தெரியவில்லை. அவங்களுக்கு இருந்த ஒரே சங்கடம் அண்ணாமலை அப்படின்ற அந்த பர்சன் வந்து தலைவராக இருக்கிறது மட்டும்தான். இப்போ வரைக்கும் அதுதான் நீடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேசி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் வந்து அவ்வளவு சீக்கிரமாக புறந்தள்ளி விடக்கூடியதாக அல்ல. பார்க்கும்போது ரொம்ப வந்து சிரிப்பு ஏற்படுத்தக்கூடியதாகவும், என்ன சார் வந்து வேட்டி கூட கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, கரவேட்டி கூட கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவர் போய் எப்படி சார் சின்னம் கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் பிஜேபியினுடைய இதுவரையிலான தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால் பிஜேபி அவ்வளவு கேவலமான மோசடிகளையும் அரங்கேற்றி இருக்கிறது தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை வைத்துக்கொண்டு. இதற்கு மேலும் தேர்தல் ஆணையம் சுதந்திரமான ஆணையம் அப்படின்ற அந்த கருத்தை யாராவது சொன்னால் நமக்கு நாமே சிரித்துக் கொள்ள வேண்டியதுதான்.
அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு வாய் இருந்தால் கதறி கதறி அழுகும். அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தனிச்சையான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆணையரை நியமிப்பதற்கு 3 பேர் கொண்ட குழு, 3 பேர்ல 2 பேர் பிஜேபியினுடைய ஆட்கள், அதாவது ஒன்றிய அரசாங்கத்தை சேர்ந்த ஆட்கள் தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஒப்புக்கு 3க்கு 1 அப்படி 2 பேர் இந்த பக்கம், ஒருத்தர் ஏதாவது அப்போஸ்டா ஓட்டு போட்டாங்கன்னா மக்கள் நம்புவாங்கன்றதுக்காண்டி சும்மா ஒப்புக்கு ஒருத்தரை உட்கார வச்சுட்டு 2 பேர் இவங்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்ப இவங்களுக்கு சாதகமான முடிவுகள் தான் அங்க எடுக்கப்படும் அப்படின்றது நான் சொல்லல, சந்திரசூட் சொல்றாரு. அதனாலதான் 2 பேர் அரசு பிரதிநிதிகளா இல்லாம ஒரு ஆள் தலைமை நீதிபதியை போடுங்கன்னு சொல்றாரு. காரணம் என்ன? அதிகாரி அரசியல் சார்புள்ளவராக மாறிவிடுவார் நீங்களே முழுசா தேர்ந்தெடுத்தீங்கன்னா அப்படின்றதுதான் அதனுடைய இன்டர்பிரேஷன் சந்திரசூட் அவர்களுடைய தீர்ப்பிலிருந்து கிடைக்குது. ஆனா அதையும் இவர்கள் புறந்தள்ளி விட்டு இவங்களே தேர்தல் ஆணையரை நியமிக்கிறாங்க. அந்த இடத்திலிருந்து யோசித்து பார்த்தால் ஓபிஎஸ்க்கு மட்டுமல்ல, நாளைக்கு தேர்தலில் போட்டியிடவே முடியாத சசிகலா போட்டியிடலாம், தேர்தலில் போட்டியிடவே முடியாத சசிகலாவுக்கு கூட சின்னம் ஒதுக்கப்படலாம். அந்தந்த காலத்தில் அதற்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு. ஒருத்தர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தண்டிக்கப்பட்டு டிபார் ஆனவரை அதுக்கு தேர்தல் ஆணையம் அவர் ஒரு சிறப்பு நேர்வாக கருதி அவர் போட்டியிடுறதுக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்ன வரலாறும் சில ஆண்டுகளுக்குள்ள நடந்த ஒரு வரலாறு தான். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒருத்தர் இன்றைக்கு உள்துறை அமைச்சராகவே இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ எது எப்ப வேண்டுமானாலும் மாற்றி அமைக்கப்படக்கூடிய முன்னுதாரணங்கள் எல்லாமும் கண்ணு முன்னாடி இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், தமிழ்மணி சார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. ஜெயலலிதா இருந்திருந்தால் சசிகலா அவர்கள், ஜெயலலிதா இருந்திருந்தாலும் சசிகலா போட்டியிட முடியாதுன்னு. சார், ஜெயலலிதா இருந்திருந்தால் அந்த கேஸ் விசாரணைக்கே வந்திருக்காது. அதனால சசிகலா மட்டும் இல்ல, ஜெயலலிதா சசிகலா 2 பேருமே போட்டியிடும் இடத்தில் தான் இருந்திருப்பார்கள். இந்த நீதித்துறையின் மீது எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சிறு இடைவேளை பிறகு பேசலாம். இரட்டை இலை சின்னம் எங்களுக்கே கிடைக்கும்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறது எதை காட்டுதுன்னு நேயர்கள்ட்ட கேட்டிருக்கோம். ட்விட்டர் வாயிலாக நேயர்களும் தங்களுடைய கருத்தை பதிவிடலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். ஒரு கேள்விக்களம் தொடர்கிறது. 2 கோடி தொண்டர்கள் தங்கள் பக்கம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சொல்வது பொய். இரட்டை இலை சின்னம் எங்களுக்கே கிடைக்கும் என ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறது எதை காட்டுகிறதுன்னு கேட்டிருந்தோம். நேர்கள் பலவாறான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவினுடைய ஆதரவு இருக்கிறதுனால அவர் அப்படி சொல்கிறார் என்று 56% பேரும், அவருடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு இது என்று 5% பேரும், ஆதரவாளர்களை தக்க வைக்க இப்படி பேசுகிறார் என்று 10% பேரும், அரசியலில் இதெல்லாம் சகஜம், இதை போய் சீரியஸாக கேட்குறீங்களே அப்படின்னு ஒரு 29% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நேயர்களுக்கு நன்றி. ராஜீவ்காந்தி, இப்போது கூட்டணி அப்படின்றது ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துடுச்சா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது ஏறத்தாலும் அங்கே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கியாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் பட்டியல் மட்டும்தான் மாண்புமிகு எங்களுடைய தலைவர் அறிவிச்சா நாங்கள் பிரச்சாரத்தை தயாராக இருக்கோம். இந்திய அளவுக்கு ஒரு கூட்டணியை நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் கொள்கை ரீதியாக. பட் அந்த கூட்டணியை உடைப்பதற்கு சாமத பேத எல்லா நிகழ்ச்சியும் மோடி எடுக்கிறாரு. தண்டம் அது என்னமோ அது எல்லாத்தையும் எடுக்கிறாரு. அது கடைசியாக மாநகராட்சி தேர்தல் போயிடுச்சு. நானா நல்லா கவனிங்க, மாநகராட்சி தேர்தலில் இந்தியா கூட்டணியை வச்சு தான் வென்றோம். அதே மாதிரி இந்தியா கூட்டணி ஜார்க்கண்டில் இப்போ நம்பிக்கையில்லாத தீர்மானத்தில், அதாவது தன் நிரந்தர பகைவன் அறிவிக்கப்பட்ட நிதிஷ்குமாரை 4 மணி நேரத்தை பதவியேற்க வைக்கிறார் மோடி. ஆனால் ஜனநாயகத்தில் நம்பிக்கையாக இருந்த ஜார்க்கண்ட் அரசை கவிழ்த்துட்டு 2 நாள் அலைய வைக்கிறார். அப்போ தனக்கு எல்லா வாய்ப்புகளையும் வைத்து எதெல்லாம் இந்த கூட்டணி உடைப்பதற்கான வேலைகளை தான் நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு பக்கவலமாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஏஜென்சி, இப்போ சில இடங்களில் நீதித்துறையும் பயன்படுகிற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. சில வழக்குகளில் கூட்டணியுடைய கொள்கை ரீதியாக சரியாக இருக்கும். ஆணவத்தில் அழிந்து போன ஹிட்லர் நமக்கு தெரியும். கண்ணுக்கு எத்திய தூரம் செய்திகளில்னு சொன்ன சில ஜெயலலிதாவுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தா நமக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, என்ன ஆனாங்கன்னு பின்னாடி தெரியும். அதுபோல் மோடியுடைய இந்த பேச்சு என்பது ஆணவத்தின் உச்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜனநாயகத்தில் இறுதி எஜமான்கள் மக்கள் தான். வட இந்தியாவுக்கும் அது பொருந்தும். அதை இந்த தேர்தலில் பார்க்க முடியும். இந்தியா கூட்டணியை பொறுத்தளவில் ஒரு வலிமையான கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி. அவங்க இந்த ஏற்கனவே பேசும்போது ராமசாமி மைப்புன்னு சொன்னார், இது இந்தியா கூட்டணியில் யார் இருக்காங்கன்னு. நாங்கள் மிக உறுதியாக மோடியை வீழ்த்தப்பட வேண்டும், பாஜகத்தை வீழ்த்தப்பட வேண்டும் உறுதியாக இருந்தோம். இந்த கூட்டணி வெளுகிற கூட்டணி, அதுக்கான தேர்தலை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், தேர்தல் வேலைகளை.
திமுக கூட்டணி நிலைப்பாட்டை சொல்றீங்க. எதிரணி எத்தனை நேரடி போட்டி வருமா இல்லை ஏடிஎம்கே பிஜேபி சேருவதற்கான ஸ்கோப் இருக்கிறதா பார்க்குறீங்களா? எதிரணியில் யார் கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுங்க சொல்கிறேன். எதிரடியில் நேற்று வர பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் தலைமையில் ஒரு அணி அமையும் அவங்க இல்லை, அதான் இல்லை, ஒரு என்டிஏ கூட்டணின்னு ஒரு கூட்டணியை ஒரு கூட்டணி அமைச்சார் மோடி. 2 முறை அதுக்கு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்தாரு. பக்கத்தில் இங்கேருந்து எங்கள் ஐயா கிருஷ்ணசாமி கூட்டிகிட்டு போனார், ஜான்பாண்டியன் கூட்டிகிட்டு போனார். அவங்க அன்றைக்கி இருக்காங்களான்னு தெரில. எடப்பாடி கூட்டிகிட்டு போனார், அவர் இருக்காரான்னு தெரில. ஒரு புகழ்பெற்ற தெலுங்கு நடிகர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார், அவர் இருக்காரான்னு தெரில. இல்லை மகாராஷ்டிரத்தில் கூட்டிகிட்டு போன ஆளுக்கு இருக்காங்கன்னு தெரில. புதுசாக அன்றைக்கி அந்த இடத்துல எடப்பாடி பதிலாக நிதிஷ்குமார் பாட்டிருக்காரு. நிதிஷ்குமார் எத்தனை நாள் இருக்க போகிறான்னு தெரில. அவர் அறிவிச்சதே பாட்டுங்க நினைக்க ஒரு அங்காரம் அறிவிச்சா கூட 370 நாங்கள் மீது 30 தாங்க கூட்டணி தான் அவர் கணக்கே. 400க்கும் மேற்பட்ட இடங்கள், அது 370 பாஜக மீது 30. அப்போ இங்கே எதிர்க்கட்சிங்க கூட்டணி இருக்குது. மோடிங்கிற ஊதி பெருக்கப்பட்ட பின்பம் ஒரு 100 லட்சம் கோடி கடன் வாங்கி பவுடர் புட்டாமெல்லாம் ஊரில் சொல்லுவாங்க, பவுடர் புட்டாமல் அடித்து மேக்கப் போட்டு இந்தியாவுடைய 100 லட்சம் கோடி ரூபா கடனில் ஒரு பின்பத்தை ஊதி பெருக்கிருக்கீங்க. அதனால் எந்த லாபம் இந்தியர்களுக்கு லாபமா, நாட்டுக்கு லாபமா? நாட்டுடைய அணிசேரா கொள்கை என்னாச்சு, நாட்டுடைய வெளியுறவு கொள்கை என்னாச்சு, நாட்டுடைய நாணயத்து மதிப்பு என்னாச்சு, வேலை வாய்ப்பு என்னாச்சுன்னா எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. இதுவரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கலை. ஒரு ஊதி பெருக்கப்பட்ட பின்பத்துக்கு 100 லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணியாச்சு. அப்போ என்ன கூட்டணி இருக்குது? ஒரு கூட்டணி இல்லை. அவர்களை பொறுத்தவரை மோடி மோடி மோடி. எத்தனை பெரிய ஆகாச சூழல்களையும் வீழ்த்திய மண் இந்த மண். அது வந்து மோடி பின்பம் உடைத்து வீழ்த்தப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. திரு ராமசாமி நிறைவு பார்வை. உங்களோட முதல் கேள்வியிலேருந்தே நான் வரேன். மறுபடியும் பாஜக எந்த நிலைமையில் இருக்கிற, பாஜகவோட பொறுப்பு என்ன அப்படின்னு அனைவருக்குமே இந்த தேர்தல் எவ்வாறு நடைபெறுகிறது, நாடு முழுக்க மக்களின் மனப்பான்மை என்னவாக இருக்கிறது அப்படின்னு தெரியும். அது அனைவருமே அடுத்த 90 நாட்களுக்கு கணிச்சு கொண்டு இருக்க போகிறாங்க. அவர்களோட தேர்தல் யுக்திகள், அவர்கள் யாருடன் கூட்டணி சேர வேண்டும், அவர்களோட அரித்மெட்டிக் எங்கே ஆட் ஆகும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் கூட்டணி சேர போகிறாங்க. திமுகவோட சேர்றாங்களா, பாஜகவோட சேர்றாங்களா, அதிமுகவோட சேர்றாங்களா அப்படின்றது அதை பொறுத்து இருக்கும். இன்னொன்று, எல்லாருமே எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. டிஃபேக்டோ எடப்பாடியார் அவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவர், அசம்பிளியில் அவர் எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் இங்கே திமுக செய்கிற அரசியலில் கேள்விகள் கேட்கப்பட வேண்டும், இல்லை அவர்களோட பாலிசியில் கேள்வி கேட்கப்பட வேண்டும் அப்படின்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் எல்லாத்துலேயும் முன்னாடி நின்று முதல் மனிதராக அதை கேள்வி கேட்பதற்கான பொறுப்பு அவரிடம் இருக்கிறது அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறனால தான் அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் இன்று அந்த எல்லா கேள்விகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று, ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னாங்க 2019 நம்ம பாஜக எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு. நம்ம நம்பர்ஸ்ல ஓட் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா மட்டும் 2019 எங்க இருந்தாங்க, 2021 எங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் லோக்கல் பாடியில எங்க இருந்தாங்க அப்படின்னு அவர்கள் சரியா அவங்க நம்பர் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால பாஜகவோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால வந்து பாஜகவுடன் மற்றவர்கள் சேர போறாங்க. அந்த அரித்மெட்டிக் எங்க ஆட் ஆகும், எங்க ஆட் ஆகுது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சரி, நன்றி சார். உங்கள் நிறைவு பாருங்க சார். 100% நீங்கள் 5% மட்டும்தான் நம்பிக்கையின் வெளிப்பாடு. 95 நீங்கள் அதை பற்றி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். சரி, 95% அவருக்கு எதிர். அதில் 56% இது மோடியினுடைய அவருடைய பலம் காரணம், அவர் நம்பி சொல்கிறாருன்னு. அதனால் அந்த சப்ஜெக்ட் அதோட 100ல் 5 பேர் தான் நம்பிக்கையின் வெளிப்பாடுன்னு சொல்லிருக்கிறாங்க, மீதி இல்லை. எனவே அவர் சொல்கிற எல்லா கருத்துக்களுமே அவ்வளவுதான். சின்னம் மாறுறதற்கான வாய்ப்பு 0.25% கூட இல்லை. வெற்றி தோல்வி என்பது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நன்றி. திரு சபீர். அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் டெல்லியில் வந்து பாஜக அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் ஜேபி நட்டா அவர்களுடைய தலைமையில் பாஜகவில் இணைய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய எக்ஸ்எம்எல்ஏஸ்ட்டை பேசி வச்சுருக்காங்க. அஇஅதிமுக எக்ஸ்எம்எல்ஏஸ்ட்டை பேசி வச்சுருக்காங்க அப்படின்றது பிஜேபியோடைய கேம் பிளானு. நீங்கள் எங்களோட கூட்டணிக்கு வாங்க, அப்படி கூட்டணிக்கு வரலன்னா அஇஅதிமுகவை இந்த தேர்தலில் தனிமைப்படுத்துவது அப்படின்றது தான். நீங்கள் ஏற்கனவே பேசும்போது சொன்னீங்க, ஜி.கே. வாசன் அவர்கள் பாஜகவோட போகிற மனநிலையில் இருக்காங்க. பாமகவில் 2 விதமான மனநிலை அப்படின்றது இருக்குது. சீனியர் வந்து அதிமுகவோட போலான்றாங்க, ஜூனியர் வந்து மாநில நலன். ஆமா, ரெண்டும் பேசுறாங்க. தேமுதிகவில் வேறு விதமான தேமுதிக வேறு விதமான ஒரு மனநிலையில் இருக்கு. அவங்களுக்கும் வந்து பாஜகவோட போகணும் அப்படின்னு எல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய அஇஅதிமுக கூட்டணி கட்சியினர் எல்லாருமே வந்து பாஜகவை சார்ந்த மனநிலையில் தான் இருக்காங்க அப்படின்னும் போது
இப்போ அதிமுகவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, ஒரு தேர்தலில் எந்த விதமான ஒரு கூட்டணியும் இல்லாமல், கட்சிகள் இல்லாமல் அவங்க எப்படி இந்த தேர்தலை சந்திப்பது? அதனால பாமகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாமக உள்ள வந்தாங்கன்னா இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து வேறு விதமாக மாறும். அப்படி இல்லைன்னா இந்த நெருக்கடி அப்படின்றது இருக்கு. இன்னொன்று, ஓபிஎஸ் பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம், யார் ஓபிஎஸ்ஸை போய் நீங்கள் அம்மா சமாதியில் போய் உட்கார்ந்து தர்ம யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவரே தான் இன்னைக்கு ஒரு புது கூட்டணியையும் தமிழ்நாட்டில் அமைத்திருக்கிறார். இவ்வளவு நாள் அண்ணாமலையும் அவரும் வந்து ஒரே மேடையில் வந்ததில்லை. இப்போ அவங்கெல்லாம் ஒரே மேடையில் வந்திருக்காங்க அப்படின்னா ஓபிஎஸ்ஸையும் அண்ணாமலைக்கும் அதே போல துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி இவங்க 3 பேருக்கும் எதிராக நிற்பவர் ஒரே ஒருத்தர் தான், அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ். ஸோ அந்த அணியிலேருந்து இந்த நெருக்கடி அப்படின்றது இப்போ புதுசாக உருவாகுது. இதை எப்படி அதிமுக சமாளிக்க போகுது அப்படின்றத நாம் பொறுத்திருந்தா பார்க்கணும். சகோதரருக்கு நன்றி. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ கூட ஒரு பாஜகவில் சேர்றதா சொல்லலை. வழக்கமாக தோற்று போனவன் பழைய எம்எல்ஏ எக்ஸு மாஜி எல்லாம் ஏதாவது ஒரு மரியாதை கிடைக்குன்னா போய் மாலை போடுவான். நன்றி சகோதரர். இந்திரகுமார், இல்லை, வழக்கமாக ஒரு சிட்டிங் எம்எல்ஏஸ் போக மாட்டாங்க அப்படின்றாங்க. பல சிட்டிங் எம்எல்ஏஸ் வந்து தோற்று போனதுக்கு காரணம், இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏஸாக இல்லாமல் போனதுக்கு காரணமே அவங்க பேசின பேச்சுக்கள் தான். கடந்த காலத்தில் விருதுநகர் தொகுதியில் அந்த எம்எல்ஏ ராஜேந்திர பாலாஜி அவர் பேசின பேச்செல்லாம் கொஞ்சம் அந்த பேச்சா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசின பேச்சு என்ன? நாடாது சட்டப்பேரவைக்குள்ளேயே இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சு என்ன அப்படின்றதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே ஒரு சாஃப்ட் கோர் இந்துத்துவாகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது தனியாக போய் உள்ளே இருக்கிறவங்க போய் சேரணும்னு அவசியம் இல்லை. வெளியே இருக்கிறவங்க தங்களை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக அங்கே போய் சேர்றாங்க அப்படின்ற எல்லையில் அதை புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று, ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து வெறும் 5% தான் அந்த ஓட்டிங் ஆதரவு இருக்குது. இந்த 5%ஆல என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு எம்எல்ஏவை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு சட்டப்பேரவையே வந்து தங்கள் கைக்குள் கொண்டு வரக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக பிஜேபிக்காரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது எந்த விதமான முன்னுதாரணங்களும் இல்லாமல், எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கைது செய்யலாம் அப்படின்ற அந்த உதாரணங்கள் எல்லாம் இருந்தும் கூட அவ்வளவு எளிமையாக ஓபிஎஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இங்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அப்படின்றது என்றைக்குமே மக்களுக்கு ஒரு பிம்பத்தை பூதாகரமாக்கி கொடுப்பதில் ரொம்ப வல்லமை பெற்ற கட்சி. பிம்ப சிறையில் மக்களை ஒரு கூட்டுக்குள் கொண்டு வருதல் அப்படின்றது வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வந்த ஒன்று தான். ஆனால் இப்போ அந்த இமேஜ் டிராப்பிங் கேப்பபிலிட்டி கூட ஏடிஎம்கேவிடம் இல்லாமல் போயிருக்கிறது. எப்போது அவர்கள் வலிமையான கூட்டணியோடு நாங்கள் வெளியே வர போறோம் அப்படின்னு சொன்னாங்களோ, எந்த காலத்திலும் கூட்டணி இல்லாமலே நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு உச்சாணி கொம்பில் ஏறி உட்கார்ந்து கொண்டு தொடர்ந்து முழக்கமிட்டு கொண்டிருந்த அதிமுக வலிமையான கூட்டணி எங்களுக்கு வரும்னு பேச தொடங்கிய போதே அவர்கள் களத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு பல கட்டங்களாக பல்வேறு பரிணாமங்களாக உடைந்து சிதறி கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்ட்டியாவே அட்ரஸ் பண்ண தொடங்கிட்டாங்கன்னு கருதுறேன். ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இருப்பதை இவர்கள் உள்ளுக்குள்ள வைத்து எப்படி பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா களத்தில் அவர்கள் சிதறடிக்கின்ற 2000-3000 ஓட்டுகளால் அதிமுக பெரிய அளவுக்கு பலவீனப்பட்டு போயிருக்கிறது. அந்த பலவீனத்தை அதிமுக உள்ளுக்குள் உணர்ந்து அந்த பலவீனத்தோடையே இப்ப பயணிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அதுதான் கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு காத்திருக்க வேண்டிய நிலை. அப்படியும் யாரும் கூட்டணிக்கு வரவில்லை என்பது அதிமுகவுக்கு தமிழ்நாட்டு வரலாற்றில் ஏற்பட்ட பரிதாபகரமான நிலையா பார்க்கிறேன். நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்து கொண்ட உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.